பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஆராதனை குறித்த சத்தியங்களை நாங்கள் பேச அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ சில வித்தியாசமான கோணத்தில் ஆராதனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீசன் என்னன்னா, அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளை ஜெயிக்க முடியாம இருக்காங்க. There are different temptation, different type of temptation. ஜெயிக்க முடியாம போராடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, யார் worship, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், worship என்பது பாட்டு பாடுவதும் இசைக்கருவி வாசிப்பதற்கும் அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிப்பது, ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைகிறது, ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்றது, சரணடைகிறது தான் வர்ஷிப். பிரைஸ் தி லார்ட். முழுமையாக கர்த்தருக்கே நம்மை ஒப்பு கொடுக்கிறது தான் வர்ஷிப். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல நிறைய காரியத்தில் ஜெயிக்க முடியாம இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன வழின்னு தெரியல. ஆனா சுலபமான வழி பைபிள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்கிறது? ரோமர் 1:21. அவர்கள் யாரு? ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனம், யூதர்கள், ஜூயிஷ் பீப்புள். அவர்கள் தேவனை அறிந்தும், because when they knew and recognized him as God. அவர்கள் தேவன் என்று அறிந்தும். யாரு தேவன் அறிந்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். யாரு? ரட்சிப்பை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர், நம்ம எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவங்களை யாருன்னா, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி தேவனை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து நம்மை நீக்குகிறவர். இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார். அப்படி ஆண்டவருடைய சத்தியத்தை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இயேசுன்னா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நீங்க சொல்லுவீங்க. இயேசுமா என்னை விடுதலை ஆக்கினார், என் பாவத்தை மன்னிச்சார், என் வியாதியை சுகமாக்கினார், என் கஷ்டத்துல உதவி செய்தார். அப்ப நீங்க இயேசுவை குறித்து தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனாலதான் இயேசுவை பத்தி சொல்ல முடியுது. அப்ப அவங்க நம்மளுக்கு பார்த்து தான் இந்த ரோமர் 1:21 சொல்லுது, and they did not honor and glorify him as God. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இங்க கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்கள் தேவன் என்று, இஸ் காட், அவரு கர்த்தர், அவர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவரை நான் மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை நான் உயர்த்தணும், அவருடைய நாமத்தை கனப்படுத்தணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அதுக்காக கனப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுக்கவில்லை. அதை சீரியஸாவே எடுக்கல. பாடலாம், துதிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. எதுக்கு முக்கியத்துவம்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் யார் கொடுக்கவில்லையோ
இப்போ தேவன முக்கியத்துவம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நம்ம லைஃப்ல எல்லாருமே நம்ம ஹல்லேலூயா இந்த பூமியில வாழ்றீங்க, உங்களுடைய அநேக காரியங்கள் எல்லாம் உங்களை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம். அப்ப லைஃப்ல வந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லையா? ஆனா இவங்க வந்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கக்கூடியது உங்க வாழ்க்கையில வேற என்னங்க இருக்குது? வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம வரோம் ஆராதனைக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனையில அதுலயும் பாதி வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் ரோமர் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சபையை சார்ந்தவர்கள் தான். அல்லேலூயான்னு ஆரம்பிக்கும் பொழுது அங்க உள்ள வந்துடணும். அப்படின்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப வந்தவங்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவங்க. அதான் அங்க சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறாங்க ஆண்டவர்? 21 they did not honor and glorify him as God or give him thanks. So worship பண்றோம், ஆராதனை செய்றோம். அப்ப என்ன நடக்குது? எல்லாம் சேர்ந்து கர்த்தரை கனப்படுத்துறோம். நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்ப என்ன செய்யறோம்? நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உங்க சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கனப்படுத்துறீங்க. ஆனா காலையில 7 மணிக்கு ஆராதனைனா நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கிறீங்க? உங்களையே நீங்க நினைச்சு பாருங்க. இவங்களை தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனா அவங்களுக்கு முக்கியத்துவம் தேவனை ஆராதனை செய்யணும்னு முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, இங்கதான் வரல. ஆனா அவங்க மனசுலயாவது தனிப்பட்ட விதத்திலேயாவது வீட்டிலேயாவது அவங்க ஆண்டவரை கனப்படுத்துறாங்களா? அப்ப வீட்டில் நீ கனப்படுத்தி இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நம்ம ஆலயத்துல போய் தேவனை ஆராதிக்க வந்திருப்போம். அப்ப எப்படி இருக்கிற நம்ம நிலைமை? அப்புறம் எப்படி நமக்கு விடுதலை தருவாரு? எப்படி சுகத்தை தருவாரு? எப்படி நன்மைகள் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி உயர்வு வரும்? அப்ப என்ன நடந்துச்சு? அடுத்தது இங்க பார்க்கிறோம், அவர்கள் தேவனை என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எங்க கவனிச்சீங்க? ரோமர் 1:21 என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. Instead they become fertile and godless in their thinking, with vain imagining, foolish reasoning and stupidness, and their senseless mind were darkened. அவர் சிந்தனைகளினாலே என்ன ஆயிட்டாங்க? வீணரானார்கள். வீணர் அப்படின்னா நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வீணர்னா என்னன்னு தெரியாது. வீணர்னா வெட்டி ஆயிட்டான்னு அர்த்தம். என்ன ஆயிட்டா? வெட்டியா இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா இந்த மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இருளிலே போயிருச்சு. யாருக்கு? ஆண்டவரை ஆராதனை செய்யாமல் ஆண்டவருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய மைண்டு என்ன ஆச்சுன்னா இந்த சிந்தனைகளினாலே வீணான சிந்தனைகளை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எது வீணான சிந்தனையா இருக்கும் அப்படின்னா இந்த மைண்ட் வந்து டார்க் ஆயிடுச்சு. There is a link between mind and heart. Praise the Lord. ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், ஒரு ஒரிஜினல் கிறிஸ்டியனுக்கு மைண்ட் வந்து சரியா இருக்கணும். இந்த மைண்ட் வந்து டார்க் ஆயிடுச்சுன்னா இருள் வந்துருச்சு. இருள்னா பாவம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா நீ ஆராதனை அசட்டை பண்ணும் பொழுது பைபிள் சொல்லுகிறது you are going in darkness. Not only darkness, you will become stupid and fool.
When you come late to church, you are showing yourself, I am a stupid. I am fool. If anybody says you're fool, you're stupid, you get angry. But God says here, word of God. When you don't worship God, you don't honor God, don't give thanks to God, that mind become darkened. That means all wicked things, foolish things comes in your mind. Now you are not able to overcome. You say, Lord, நான் ஜீசஸ் கிட்ட வந்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆனா எனக்கு விடுதலை வரல. You say, Lord, deliver me, change me, deliver me. Nothing happens. Everyone wants to live holy life. Yes. எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புறோம், பரலோகத்துக்கு போக விரும்புறோம், பாவம் வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா எப்படி வாழணும்னு தெரியல, நம்மளா நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனை ஆராதனை செய்யாமல் இருக்கிறவன் தன் சிந்தனையினால வீணனானான். Unwanted things comes in their mind. Praise the Lord. Hallelujah. Now you say, I want holiness. I want holiness. I want holiness. இங்க என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? ஹல்லேலூயா. அவர்கள் சிந்தனையினாலே வீணராய் போய்விட்டார்கள். Worship. Romans chapter 12 verses 1 says, therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice and holy and pleasing to God. This is true and proper worship. If you keep unholy things, உனக்குள்ளே பாவமும் கோபமும் வைராக்கியம் எரிச்சலும் பொறாமையும் மற்ற அநேக கசப்புகளும் உள்ளே வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், you are a fool. I don't accept your worship. I don't accept your worship. So I'm educating you, those who are involved in worship leaders, worship team, be careful and listen. In coming days, there are so many criteria for worship leaders. Praise the Lord. One of the criteria, if you involve in gossiping, you will not come here and worship. See, you are involving in gossiping. இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்க சபை குறித்து அங்க சொல்றது தெரிஞ்சிச்சுன்னா, you are a devil. I don't allow devil here. Okay? புரிஞ்சா? இந்த சர்ச் மினிஸ்ட்ரியில யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறீங்களோ, if you are involving in gossiping, you are doing ministry for demon. I don't allow demons here. Okay? Praise the Lord. Go to heaven to go to பரலோகம் போகணும். இப்போ வீசா வாங்கணும்னா எவ்வளோ நம்ம பண்ணணும் இல்லையா? எத்தனை ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பரலோகம் போகணும்னா நம்ம எப்படியோ நடந்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆராதிக்கிற மிஸ் பண்ணக்கூடாது. அனுதினமும் நீங்கள் காலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிங்க. இட் இஸ் வெரி டேஞ்சர். ரொம்ப ஆபத்து. யூ ஆர் பிளேயிங் வித் யுவர் லைஃப். If you don't worship, if you don't honor God, if you don't praise God, you are harming yourself. Hallelujah. First chapter, James 1 verses 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். 19 வாசிங்க.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபித்துக் கொள்வதற்கு தாமதமாயும். வஞ்சிக்கிற வேலை யாருது? யாரு வஞ்சிக்கிறது? டிசீவர். who is deceiver? சாத்தான். அப்ப எங்க சாத்தான் இருக்கிறான்? உங்களுக்குள்ள சாத்தான் உன்னை வஞ்சிக்கிறான். எப்ப வஞ்சிக்கிறானா, நீ வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னா உனக்குள்ளே ஒரு வஞ்சகம் உண்டு. எங்க இருக்கிறான் சாத்தான்? அப்ப நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்த அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கேட்கிற வசனத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அப்ப கேட்கிற வார்த்தையை நீ கீழ்ப்படியவில்லை என்றால் you are a deceiver. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. தன்னை தானே அவன் ஏமாற்றிக் கொள்ளுகிறான் என்றால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது. Praise the Lord. அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியல, வசனத்தை கேட்டின்படி நடக்கல அப்படின்னா அவன் வஞ்சிக்கிறவன், வஞ்சகன். அவன் உன்னையே அவனுக்கே வஞ்சிக்கிறான், அவனுக்கே ஏமாத்திக்கிறான், அவனுக்கே துரோகம் வச்சுக்கிறான், அவனுக்கே கெட்டது பண்றான். அப்ப நினைச்சு கொள்ளுங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை கனப்படுத்துவதிலே உங்க வாழ்க்கையிலே இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்பவே உன் மனசை மாத்திக்குங்க, இப்பவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏன் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நீங்க ஆண்டவரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அவர்கள் சிந்தனை, மனுஷனுடைய சிந்தனை இருக்குது இல்லையா, அந்த சிந்தனையில நல்லது கெட்டது நிறைய இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, ரோமர் 1:24 வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவர்களை கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இங்க கவனிங்க, கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாராம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை தன் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆண்டவரை துதிக்கல, ஆண்டவரை ஆராதிக்கல, ஆண்டவரை மகிமைப்படுத்தலனா அவன் மனசுல இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற பொழுது ஹல்லேலூயா அவனுக்குடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் உள்ளத்திலே நிறைய பாவங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. Salvation is gift from God. Holiness is not gift from God. புரியுதா? ரட்சிப்பு தேவனால் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஆனா பரிசுத்தம் தேவன் கொடுக்கிற கிஃப்ட் இல்ல. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஒண்ணு மாத்திரம் தான் ஜெபிக்கிற. இது தப்பு இல்ல, ஆனா அந்த ஜெபத்தோட நீ பரிசுத்தம் ஆக முடியாது. அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைக்கு கர்த்தர் ஒப்பே கொடுக்கிறார். நீ உன் இருதயத்தில் கெட்டது இருக்குதா, பாவம் இருக்குதா, இச்சைகள் உண்டா, கோபம் உண்டா, வைராக்கியம் உண்டா, போ அதே செஞ்சுக்கு போ. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரா? அப்ப கர்த்தர் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கையில் இருந்து உன்னை யார் விடுதலை ஆக்குவா? புரியுதா? பிசாசு கையில் இருந்தா கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கர்த்தர் கையில் கர்த்தரை ஒப்பு கொடுத்தா யார் விடுதலை ஆக்குவா? நிறைய பேருக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா மாதிரி சொல்றீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு விசுவாசியும் அதிகமாய் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நோக்கம் என்னன்னா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல? நீ ஒரு ஊழியக்காரனுக்கும் நீதிமான் தான், நீங்களும் நீதிமான் தான். அதனால ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ கண்டம் பண்ணக்கூடாது, அவங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை அசட்டை பண்ணக்கூடாது.
எல்லாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கு. நான் வந்து அப்படி ஃப்ரீயா இல்ல, எனக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அதனால அவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்துக்கு கேவலமா பார்க்க கூடாது. ஒரு பிரைஸ்லெட் சொல்லிட்டு என்ன ஆயிடும் உங்களுக்கு? அப்ப ஒரு கண்ணு முன்னால தெரிகிற ஒரு மனுஷனுக்கு பிரைஸ்லெட் நீங்க சொல்லல அப்படின்னா காணாத தேவன் எப்படி நீ ஆராதனை பண்ணுவ? சரியா புரிஞ்சுங்க. ஒரு பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்றதுனால உன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறாய். வாயில ஸ்துதி இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. நீ உட்கார்ந்து எத்தனை பேர் ஸ்துதிச்சுக்கிட்டு இருக்கிற? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ற? You don't have presence of God. You don't feel the Holy Spirit next to you. Always praise God. That shows that you have the presence of God. You have to maintain the presence of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தமா சொல்லு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு இல்ல பத்தாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தமா சொல்லு, மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க ஆவிக்குரிய கண்கள் என்ன நடக்கும் தெரியுமா? You are coming out from your temptation. You are coming out from your sin. Hallelujah. 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 வாயை தரம். எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றது. You are not special. All are same. Amen. ஆண்டவருக்கு ஒருத்தர் மாத்திரம் விசேஷ பிள்ளைகள் கிடையாது, எல்லாருமே விசேஷ பிள்ளைகள் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வெளி தூதர்கள் இறங்கி பரிசுத்தவான்கிட்ட பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி பேசுவாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அப்ப அங்க ஆவியானவர் பலமா கிரியை செய்வார். ஓகே, இங்க பாருங்க, God handed over அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், பாவத்துக்கு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்சு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவங்களுக்கு இத்தனை தப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பு கண்டுபிடிக்கிறது. கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளை ரட்சிப்புல நடத்தும் போது? நீ கர்த்தரை காட்டிலும் பெரியாளா நீ? பாருங்க, நம்ம எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். ஆனா நம்ம லைஃப்ல செஞ்ச பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார். ஆனா நமக்குள்ள நிறைய குணங்கள், கெட்ட குணங்கள் நம்முடைய மனுஷனுடைய இருதயத்துல இருக்கும். அது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனா என்ன செய்வார் ஆண்டவர்? ஆண்டவர் தெரியும், இவனை நான் பரிசுத்தமாகுவேன். நாட் ஒன் டே, ஒரு நாள் இல்ல, நாட் 1 year or 2 year or 3 year, it takes sometime 10 years, 10 வருஷங்கள் ஆகலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அவனை முன் குறிச்சிட்டார், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். அவனுக்குள்ள நிறைய கெட்டது இருக்கும். ஆனா அது எப்படி நடத்துவாருன்னா, எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்த அடைகிறான்? how a man receives holiness. listen, எப்படி நான் பரிசுத்தம் அடைகிறேன், எப்படி நீங்க பரிசுத்தமாக வாழ்கிறீர்கள். so to live righteous life you need faith. okay, ஒரு நீதிமானாய் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆனா நீங்க பரிசுத்தம் அடைவதற்கு how you think what is holiness? we thinks நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். holinessனா புறமான காரியங்கள், சடங்காச்சரியங்கள், இதை பண்றதுனால பரிசுத்தம் நினைச்சுக்கிறோம். அப்படி அதில் ஹோலினஸ் அப்படி கிடையாது. பரிசுத்தம் என்பது எப்படின்னா, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, holiness, how holiness works through the Holy Spirit conviction. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே அவன் பாவ உணர்வை அவனுக்குள்ள கொண்டு அவனை மனம் திரும்ப வைப்பதுதான் பரிசுத்தம். It's the works of the Holy Spirit.
So works of the Holy Spirit. Listen. பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த அனுபவம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க பைபிள் படிக்கிறீங்க, இல்லைங்க செய்தியை கேட்குறீங்க, உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் உங்களை உணர்த்துற சம்திங் உங்களுக்குள்ள ஒரு வருது. இல்லை இதை விட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு, இதை நான் விட்டுடணும், இப்படி நான் வாழக்கூடாது, இது ஆண்டவர் உணர்த்துறாரு. நீ என்ன செய்வேன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இது எங்கிட்ட இருக்கு, இந்த பாவம் இருக்கு, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னின்னு கேட்குறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஹர்ஜ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள உணர்வு வருது, அந்த லீடிங். ஸோ யூ ஷுட் நாட் லீவ், யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஆவியானவர் சொல்றார், உணர்த்துறார். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். Some people will obey, some people they disobey. சிலர் கீழ்ப்படிவாங்க, சிலர் கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கீழ்ப்படிஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவன் பரிசுத்தம் அடைகிறான். அதுதான் பரிசுத்தம். புரியுதா? 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 எப்படி பரிசுத்தம் அடைகிறான்னா, உனக்குள்ள ஆவியானவர் இறங்குறாரு, உனக்குள்ள உணர்த்துறாரு, நீ ஜெபிக்கும் போது உணர்த்துறாரு, இனிமேல் கோபப்படக்கூடாது, ஆண்டவரே இந்த கோபத்தை நான் விட்டுறேன், அழுது புலம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்டு அந்த கோபத்திலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தத்துல நடத்துறாரு. இது யாருடைய ஒர்க்குனா, ஹோலி ஸ்பிரிட் உன்னுடைய ஒர்க். ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிற கிரியை. இது தானா உட்கார்ந்துக்கிட்டு 40 நாள் பரிசுத்தமாக்கும், 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 nothing happens. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஆவியானவர் பேசி கிரியை செய்து பரிசுத்த அடை. அப்ப நீ ரட்சிக்கப்படும் போது உன்னை ரட்சித்துட்டாரு. ஆனா உனக்கு இத்தனை பாவம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், இவன் சுத்தமாயிடுவான், பரிசுத்தமாயிடுவான். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட பலவீனம் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இது வேண்டாது இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு உன்னை ரட்சிப்புல நடத்தி இருக்கிறார். ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னை சரிப்படுத்துவேன்னு அவருடைய மனதுல வந்ததுனால தான் நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பரிசுத்தம். ஆனா இங்க என்ன சொல்லுது, கர்த்தரை நீ ஆராதனை செய்யாமல் போகும் பொழுது என்ன மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய காரியத்துல ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். என்னென்ன போட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். 28 இருந்து 32 வரைக்கும் என்ன சொல்லுது? So since they did not see fit to acknowledge God or approve of him, consider him worth of knowing, God gave them over to a base and condemned mind to things not proper or decent but loathsome. ஒரு பரிசுத்தவான் ஒரு சபைக்கு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏன் அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற பலவீனத்தை ஜெயிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வந்தாங்க, என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என்னை கனப்படுத்தல, என்னை ஆராதிக்கல, என்னை ஸ்தோத்திரல, என்னை மகிமைப்படுத்தல, கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணினதுனால இன்னைக்கு அவங்களுக்குள்ள பாவமான சிந்தனை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்கள் அந்த பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். என்ன இருக்குது வாசிப்போம். தேவனை அறியும் அறிவை 29 வாசிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், யாரு அநியாயம் செய்யறான், வேசித்தனத்தினாலும், வேசித்தனம் பண்றான், துரோகத்தினாலும், துரோகம் பண்றான், பொருளாசைகளினாலும், பொருளாசை வச்சுக்கிறான், குரோதத்தினாலும், குரோதம் வச்சுக்கிறான், நிறையப்பட்டு பொறாமையினாலும், பொறாமையினால, கொலையினாலும், கொலை செய்யறான், வாக்குவாதம், வஞ்சகத்தினாலும், வஞ்சகம், வனமத்தினாலும், அப்புறம் நிறைந்தவர்களாய், புறங்கூறுகளாயுமாய், புறங்கூறுகளுமாய். என்னது அப்படின்னா? புறங்கூறுகள் அப்படின்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் சொல்றது. இது கர்த்தர் உனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு புறங்கூறு நீ மனம் திரும்பல, யூஸ் இல்ல, துதிக்கல, ஆராதிக்கல, ஆண்டோட நாமத்தை மகிமையில ஊதி தெரியல. அடுத்தது அவதூறு பண்ணுகிறோம், தேவ பகைகளுமாய், துரோகத்தை பண்ணுகிறவருமாய், அகந்த உள்ளவர்களுமாய், வீம்புக்காரன்,
பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவருமாய், ஆ. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகளுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானிச்சிட்டார். ஆமென். ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், இதெல்லாம் விடலைன்னா நீ ஆராதனை பண்ணாம இருந்ததுனால உனக்குள்ள இருக்கிற அந்த ஆதாமனுடைய குணங்கள் அப்படியே விட்டுட்டார். கர்த்தர் டீல் பண்ணவே இல்லை. பரிசுத்தம் அடையிறதுக்கு ஒரே வழி, கர்த்தர் ஆராதனை பண்ணணும். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறிட்டனா நீ எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்துல போய் விலக போற ஆளு தான் இது. வர்ஷிப் பண்ணல, ஆண்டவர் ஆராதனை பண்ணல. ஆண்டவங்க ஆராதனை பண்ணுகிற நேரத்தில் அங்க சிக்கனை கட் பண்ற, மீனை கட் பண்ற, குழம்பு வந்தோன்னு போய் எல்லாம் கொட்டிக்கணும். நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? பிரைஸ் தி லார்ட். வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தரை தேடி வந்து ஆராதனை செஞ்சா உனக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் தருகிறார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தருகிறார். இங்க வந்தா மாத்திரம் பத்தாது, இங்க வந்து உண்மையல்ல இருதயத்தோடு நீ தேவனை ஆராதனை பண்ணணும். அப்ப தேவனை நீ ஆராதனை பண்ணும் பொழுது பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினார். அநேகருடைய சிந்தனை இருளாய் மாறிவிட்டது. சிந்தனையினால வீணரானார்கள். You are thinking about you, about your life, about your future, about your children, about your life, about your pain, about your loan, about, hallelujah, all the things because you don't worship God. Then you'll go into depression, anxiety and worry. Then later on you'll go into end up in somewhere alcohol, some drugs. Because if you don't worship God, you'll go and end up all those things. If you don't worship God, depression. When you want to come out from depression, use some relaxation. You need relaxation, you get relaxation through WhatsApp, through YouTube. Dirty things. Because you don't worship God. You are not honor God. Praise the Lord. காதுள்ளவன் கேட்க கடவன். Worship is must. Why so many people in the church they worship? They bring all the instruments. You have to teach your children. Go. அந்த கிட்டார் எடுத்துட்டு போற, கத்துக்கிட்டியா இல்லையான்னு கேட்டியா? கேட்க மாட்டேன். அந்த கீபோர்டு எடுத்துட்டு போற, கத்துக்கிட்டியா இல்லையான்னு கேட்டியா? கேட்கல. உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணக்கூடாதா? பாட்டு பாடுமா, துதியுமா, பரிசுத்தம் அடைவேன், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவேன். I tell you, I'll give you one practical. From today onwards, every day, 1 hour, worship God. Hallelujah. Worship should come not from the book. இங்க இது வரணும். எத்தனை பாட்டு நான் பார்க்காம பாடுவேன். ஏன்னா இங்க ஆண்டவரை நேசிக்கணும். ஆமென். பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். Praise the Lord. ஏன்னா இதுல இருக்கிற மகிமை உனக்கு தெரியல. Amen. 1 month, every day 1 hour. நல்ல ஸ்தோத்திரம். ஒரு எதுவுமே வரலையா, 1 மணி நேரம் பாட்டே வரலன்னு வச்சுக்கோ, கவலைப்படாத. 1 hour. ஹalleluya. 2 டைம் நீ சொல்லி பாரு, அப்படியே பிரசன்னம் அப்படியே இறங்கிடும். ஒரு மாசம் கரெக்டா 1 மணி நேரம் நீ ஆராதனை செஞ்சு பாரு.
இந்த திமாக் எங்கெங்கேயும் போகாது. இந்த மைண்டு சரியா போகும், சரியா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். என்ன கவலை, கஷ்டம், துக்கம், போராட்டம் வந்துச்சுன்னா நீ சாத்தானை பார்த்து சொல்லுவ, சாத்தானே ரொம்ப பிரச்சனை எதிர்பார்த்தேன், ரொம்ப கம்மியா கொடுத்துட்டேன். ஆராதனை பண்ணலினா எறும்பு மேல ஏறினா கூட ஐயோ. வர்ஷிப் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வைக்கும். ஜெபிக்கிறவன் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறான், ஆராதிக்கிறவன் தேவனுடைய சிங்காசனத்திலே கொண்டு வருகிறான். ஆமென். அதுக்கு என்ன தகுதி? தகுதி என்ன? desire to worship God. ஆராதனை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகுது, தூதர்கள் ஆராதிப்பாங்க, தேவனுடைய நாம மகிமைப்படும். அதனால இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் ஆராதிக்கலைன்னா, ஆராதனைக்கு வரலன்னா பாவத்துல விழுந்துருவேன். அப்படின்னா உன்னை ஆராதனைக்கு உள்ள வரலைன்னா அடுத்து சாத்தான் உனக்கு என்ன செய்யறான்னு தீர்க்க தரிசனமா நீயே சொல்லிக்கோ. இந்த வாரம் ஆராதனை போகல, விழுக போற விழுக போற விழுக போற பாவத்துல. அது உனக்குள்ளே இருக்கும், செல்லுது, அது உள்ளே இருக்கும். அது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வெளியே வரல. காரணம், நீ சரியா ஒப்பு கொடுக்கல. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார். அதுக்கு ஒரே வழி ஆராதனை. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த விசுவாசி பாவத்தில் இருக்கிறானோ ஆராதனை நான் அசட்டை பண்ணினதுக்காக மன்னியும் ஆண்டவர். குடும்பமா கரெக்டா 8:30 மணிக்கு சபைக்குள்ள வந்து நாங்க ஆராதனை செய்யாததுனால இன்னைக்கு நான் எத்தனை பலவீனத்துல விழுந்திருக்கிறேன். ஆமென். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ராபாலா ராகா பாபா ராகா, ஓ ராபாலா ராகா பாபா ராகா மீனா காதானா, ஓ ராபேலா காபா ராகா பாபா. உம்முடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை விட்டு அநேக முறை உம்மை துதிப்பதிலே நான் கவன குறைவா இருந்துட்டேன், ஆராதனையில கவன குறைவா இருந்துட்டேன். என்ன மன்னியும். உம்மை ஆராதனை செய்யாம இருந்ததினால தான் என் மனதில் கவலையும் கண்ணீரும் துக்கத்துக்கும் போராட்டத்துக்கும். எல்லாருக்கும் போராட்டம், கண்ணீர், கஷ்டம் வரும். எல்லா மனுஷனுக்கும் வரும். ஏன் சிலர் ஜெயிக்கிறாங்க, ஏன் சிலர் ஜெயிக்கிறது இல்லைன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. எந்த மனுஷங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. நீ ஆராதனையில நீ இல்லைன்னா உன் சிந்தனையே உனக்கு அழிச்சிடும். ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அது கர்த்தர் நல்ல ஒரு வழி வச்சிருக்கிறார். worship will make you to be holy. Hallelujah. Worship will sanctify your life. Worship will take you very closer to God. Worship will help you to love God. Why don't you surrender? Unable to overcome a temptation because you're not worshipped God. Any temptation, if the children of God going through any temptation, the lack of worship, ஆராதனை குறைவாய் இருக்கிறதுனால தான் இத்தனை தடைகள் வருகிறது. ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. பூரணமா ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. நமக்கு ஆராதனை தொடர்ந்து நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை நான் அசட்டை பண்ணாம இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆராதனையினால இத்தனை ரகசியங்களை நான் தெரிந்து கொண்டு என் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆராதனை எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கிறது என்பதை ஆவியானவரே என்னிடத்தில் உணர்த்தினீர். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்மை துதித்துக் கொண்டே எல்லா தடைகளையும் என் வாழ்க்கையிலே நான் எடுத்து போட எனக்கு உதவி செய்யும்.